ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்காவோடைய ஐடல் ஹஸ்பண்ட் பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் 2 பேருமே உங்கள் லவ்வை வந்துட்டு ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாமா? சரி வாங்க, இப்போ நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம். எங்க என்னடி இன்னும் எவ்வளோ நேரம் தான் இதே மாதிரி இருக்க போகிறோம்? வீட்டுக்கு போக வேண்டாமா? போக வேண்டாம். இங்கே இதே மாதிரி இப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கலாமா? ஜங்குக்கா, டைம் ஆச்சுல்ல. நீங்கள் வேற எம்வி ஷூட்லாம் பண்ணணும்ல, போகலாமா? வேண்டாம் பொம்மை, அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா? ப்ளீஸ், நம்ம இங்கே இருக்கலாமே. அதெல்லாம் இல்லை, ஒர்க் தான் ஃபஸ்ட், அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஆர்மிஸ் இவ்வளோ வெயிட் பண்ணுவாங்க. நம்ம இங்கே எப்போ வேணால் வரலாம், ஓகேவா? வீக்கெண்ட் ஆனால் இங்கேயே நம்ம வந்துடலாம். இப்போ ஹாப்பியா? சரிங்க ஜங்குக்கா, ஏன் இப்படி மூஞ்ச வச்சுருக்கீங்க? கொஞ்சம் சிரிக்கலாம்ல. போடி, கொஞ்சம் நேரம்டி. நம்ம வேணும்னா நாளைக்கு காலையில் போயிடலாம், ஓகேவா? இன்னைக்கே இப்போவே போகிறோம். ரெடி ஆகுங்க ஜங்குக்கா, முதல்ல என்ன விடுங்க. எந்திரிங்க, போயிட்டு ப்ரஷ் பண்ணுங்க, நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. அப்போ தான் கேடி ஜங்குக்கு போயிட்டு சமத்து ஜங்குக்கு வருவாங்க. போங்க. எது, நான் உனக்கு கேடியாடி? ஆமாம், நேற்று நைட்டு ஞாபகம் இருக்குல்ல? ஓ, யாரு? நான் தான் கேடி. அப்போ நீ ரொம்ப இன்னசென்ட்டாடி? ஆமாம், எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஆமாம், எதுவுமே தெரியாது தான். தெரியாத குழந்த தான் தவளோட என் முன்னாடி வந்து நின்றுச்சு, அப்படி தானடி? தெரியாத பொண்ணு தான் மழையில் நனைஞ்சால் நல்லா வெட்டாகிரும்னு தெரிஞ்சும் வேணும்னே போய் டான்ஸ் ஆடிச்சு, அப்படியாடி? நீ ரொம்ப இன்னசென்ட் தாண்டி. நான் தான் கேடி பையன் இல்லை? ஜங்குக்கா, ஓட்டுறீங்களா என்ன? அது நான் ஏதோ சும்மா பண்ணேன், அது ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அப்போ நீ என்ன மட்டும் கேடி சொல்கிற? நானும் என்ன வேணும் நான் பண்ணேன்? எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அதான் அப்படி பண்ணிட்டேன். நான் அப்போவே வேணான்னு தானடி சொன்னேன். நீ தானே இல்லை ஜங்குக்கா, பண்ணலாம் ஜங்குக்கா சொன்னலடி. அது சரி விடுங்க. 2 பேருமே கண்ட்ரோல் இல்லாமல் ஏதோ பண்ணிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை பற்றிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் பேசும்போது எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது ஜங்குக்கா, அதை பற்றி பேசாதீங்க. சரி, பேச மாட்டேன். ஆனால் எனக்கு இப்போ ஒரு உம்மா மட்டும் கொடுத்துட்டு போ. ஜங்குக்கா, காலையிலே வா. என்னை விடுங்க ஜங்குக்கா, நான் போகணும்ல. ஒன்று கொடுத்துட்டு, அதுவும் நல்லா டீப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு போ. அது நம்ம வீட்டுக்கு போகிற வரை இருக்கணும், அதே ஸ்ட்ராங்கோட, ஓகேவா? அப்படி கொடுத்துட்டா நான் இப்போ ஒன்று விட்டுடுறேன். நானும் ரொம்ப சமத்து பையனா கிளம்பி வீட்டுக்கு போகலாம், ஓகேவா? மாட்டேன். இல்லை, என்கிட்ட வா. வாடி. சரி, வந்துட்டேன், சொல்லுங்க. சொல்கிறதுக்கெலாம் கூப்பிடல, ஒரு உம்மா கொடு, விட்டுறேன். ஜங்குக்கா, சரி, கண்ணை மூடுங்க. மூடிட்டேன், கொடு, நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும், ஓகேவா? சரி. போதுமா? என்ன கொடுத்தப்போ நீ? உம்மா கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு முத்தமாடி? நல்லா ஸ்ட்ராங்காக கொடுறீ, எனக்கு இதெல்லாம் பத்தாது, என்னால் முடியாது. போதும், வாங்க ரெடி ஆகலாம். எனக்கு வேணும் பொம்மை, ப்ளீஸ் டி, ஒன்று. இரு, நானே கொடுக்குறேன். என்ன சும்மா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் ஒன்று கேட்கட்டா உங்ககிட்ட? அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அதை நான் ஒன்று கொடுத்துட்டதுக்கப்புறம் கேள்றி. இப்போவே நீங்கள் சொல்லுங்கள். சொல்லு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, இல்லை இந்த கசமசாவை பிடிச்சிருக்கா? ஒன்று தான் பிடிச்சிருக்கு. அப்படியா? அப்படி தான். நான் கூட உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கோன்னு நினச்சேன்.
நீங்கள் அதை தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். நான் எப்படிடி அதை சொல்லுவேன்? அது ஜஸ்ட் ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். அது ஒரு மூட் ஆகும் போதோ இல்லை நம்ம கண்ட்ரோல் லாஸ் பண்ணும்போது மட்டும் வரும். ஆனால் நீ அப்படி இல்லைல்ல. உன்னை பார்க்கும்போது எனக்கு லவ் ஃபீல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கும், எப்போவுமே இருக்கும். ஸோ அது இல்லைனாலும் நான் உன் கூட ஹாப்பியாக தான் இருப்பேன். எனக்கு அது தேவையே இல்லை. அது ஒரு செகண்ட் எனக்கு அது வேணும்னு தோணுச்சு, அதை பண்ணிட்டோம், அவ்வளோதான். இனிமேல் அதுக்கு வேணாம் அப்படின்னா கூட நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு எப்போவுமே நீ மட்டும் போதும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஓகேவா சங்குக்கா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். சரிடி அழகி, போகலாமா? நீங்கள் ஏன் இப்படி க்யூட்டாக இருக்கீங்க? அது என் பொண்டாட்டி இப்படி க்யூட்டாக பண்ணுறாளா, அதான் எனக்கு அவளை பார்த்து பார்த்து க்யூட்னஸ் வந்துடுது. சங்குக்கா, நான் கேட்கட்டா? என்னடி கேட்க போகிற? இல்லை, உங்களுக்கும் எனக்கு பாப்பா வந்துட்டா என்ன நீங்கள் மறந்துடுவீங்களா? மறக்க மாட்டேன். எப்படி சொல்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டு இல்லை பையன் வந்துட்டு என்னை மறந்துட்டீங்கன்னா? எனக்கு தெரியும், எவ்வளோ மூவிஸில் பார்த்துருக்க தெரியுமா? அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃப் இருக்கிற வரையும் நீ தான் என் உலகம், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பாப்பா வந்துட்டதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. எவ்வளோ லவ்வாக இருப்பாங்களோ அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும், தெரியுமா? அந்த மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்களா ஜங்குக்கா? ஓயன், என்னை பாரு, என் கண்ணை நல்லா பாரு. என் கண்ணை பார்த்தா உனக்கு அப்படிலாம் தோணுதாடி? ஓ மேலே இருக்க லவ் குறைஞ்சிரும்னு தோணுதா? அப்புறம் ஓ மேலே இருக்க லவ் என்றைக்குமே குறையாது. நம்ம லவ் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நமக்குன்னு 10 குழந்த 20 குழந்த வந்தாலும் நான் இதே மாதிரி தான் உங்ககிட்ட இதே மாதிரி தான் இருப்பேன். என்றைக்குமே நான் மாற மாட்டேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜங்குக்கா. சங்குக்கா, என்னை கட்டி பிடிச்சிக்கோங்க. வா, டைட்டாக கட்டி பிடிச்சிக்கலாமா? இது போதுமா? ஆமாம், இப்போ பெயின் இருக்காடி? நேற்று நைட் எவ்வளோ பெயினில் அழுதான்னு நான் பார்த்தேன்டி. பெயினாக இருக்கா? இல்லை, பெயின்லாம் இல்லை, சரியாக போச்சு. பொய் சொல்லாத. உனக்கு பெயினாக இருக்குல்ல? வா, நான் உனக்கு சரி பண்ணட்டா? வேண்டாம், நீங்கள் சரி பண்ணுறேன்ற பேரில் வேறு எதுனா பண்ணுவீங்க, வேண்டாம். நான் தான் சரி பண்ணுவேன், நான் ப்ராமிஸ். நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்கு நல்லா நல்லா பிடிச்சி விட்றேன். ஓகேவா? வார்ம் வாட்டரில் நான் அப்படியே உனக்கு மசாஜ்லாம் பண்ணி விட்றேன். ஓகேவா? நிஜமா? நிஜம்மா. போகலாமா? போகலாம். சரி வா. என்ன நீங்கள் அப்படியே போகிறீங்க, என்னை தூக்கிக்க மாட்டிங்களா? ஐயோ, சரி வா, தூக்கிக்கட்டா? நல்லா தூக்குங்க, கீழே போட்டுறாதீங்க. கீழெல்லாம் போட மாட்டேன்டி, வா. என்னை பார்த்தா கீழே போடுற மாதிரியா இருக்கேன்? நோஞ்சா மாதிரியா இருக்கேன் நான்? இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். சரி வா, போகலாம். அப்படின்னு உங்களை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஸோ உங்கள் டேஸ்லாம் வந்துட்டு இதே மாதிரி தான் ஸ்கிப் ஆகுது, ரொம்ப அழகா. ஜங்குக் எவ்வளோ பிஸியான ஷெடியூல்ஸில் இருந்தாலும் உங்களை வந்துட்டு ரொம்ப லவ் அண்ட் கேரோடு தான் பார்த்துப்பாரு. ஒரு நிமிஷம் கூட டென்ஷனில் வந்து உங்ககிட்ட பேசிட மாட்டார். நீங்கள் உங்கள் பையன் பேமை வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் மிஸ் பண்ணி அழுகும் போதெல்லாம் ஜங்குக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் பேம் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ உங்கள் டேஸ் வந்துட்டு இதே மாதிரி தான் போகும். தென் நம்ம பாய்ஸ் 4 பேருமே வந்துட்டு நிறையா பிஸியான ஷெடியூல்ஸ்லாம் இருக்கும், நிறையா எம்விஸ்லாம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஹோபா அண்ட் யூங்கிலாம் வந்துட்டு மிலிட்ரி போயிருப்பாங்க. நீங்கள் வீக்கெண்ட்ஸில் போயிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வருவீங்க.
அவங்க 3 பேரையும் பார்க்க போகும்போதெல்லாம் செம்ம அழுவீங்க. உங்கள் கையால் செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு போவீங்க. யூங்கிக்கு பிரியாணிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்லாம் பண்ணி விடுவீங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க நீங்கள். உங்கள் ஃபேமிலி வந்துட்டு இப்படி பிரிஞ்சிருக்கிறது உங்களால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை. தென் அதோட மிச்சம் இருக்க 4 பேருமே வந்துட்டு மிலிட்ரி போகிறாங்க அப்படின்ற மாதிரி டேட்லாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டேஸ்மே வந்துட்டு நீங்கள் அவங்கள மிஸ் பண்ண போகிறீங்க. 2 இயர்ஸ் அவங்கள வந்து பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி நீங்கள் அழுகுவீங்க. அவங்கக்கிட்ட போக வேணான்னு சொல்லுவீங்க. பட் போய் தான் ஆகணும் அவங்க. ஸோ இப்போது ஒரு ஃபைன் டே நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க ஜங்குக்காவை பார்த்து. ஏய் பொம்மை, அழாதடி ப்ளீஸ் டி. அழாத, என்னை பாரு, அழாதடி. என்னால் முடியல ஜங்குக்கா. இன்னும் கொஞ்ச நாளில் என்னை விட்டு போக போகிறீங்களா? இன்னும் 1 வீக் தான் இருக்குது. என்னை விட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் உங்களை என்னால் பார்க்கவே முடியாது. எப்படி நீங்கள் இல்லாமல் நான் தனியாக தூங்குவேன். போகாதீங்க ஜங்குக்கா ப்ளீஸ், என் கூடவே இருங்க. நான் வேணும்னா பேசுகிறேன். ப்ளீஸ் ஜங்குக்கா, என்னை விட்டு போகாதீங்க ஜங்குக்கா ப்ளீஸ். அப்படி இல்லைம்மா, போய் தான் ஆகணும். பர்சனல் லைஃப் வேறு, மிலிட்ரி லைஃப் வேறுல்ல. நான் இந்த கண்ட்ரிக்காக கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு ஐடல், நான் போக தேவையில்ல தான். பட் நான் போகணும். அங்கே போயிட்டு நம்மளோட சோல்ஜர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது எல்லாத்தையுமே நான் பார்க்கணும். நானும் கஷ்டப்படணும். நம்மளோட கண்ட்ரிக்காக நானும் இதெல்லாம் பண்ணணும்ல. என் பொண்டாட்டி என்றைக்குமே அழுகவே கூடாது. அவள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் என்னை நினச்சி. நான் அங்கே போயிட்டு அவனை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பேன். ஜங்குக் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் போதே உனக்கு அவ்வளோ கெத்தாக இருக்கணும். ஓகேவா? ஒரு ஐடல் ஒய்ஃப் அப்படின்றத விட ஒரு சோல்ஜரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு இன்னும் ஹாப்பினஸ் கொடுக்கும். என்னை பாரு, என்றைக்குமே நீ அழுகவே கூடாது. என்னை நினச்சி எப்போவுமே ஹாப்பியாக மட்டும்தான் ஃபீல் பண்ணணும். நான் அப்படி தான் ஃபீல் பண்ண வைப்பேன். ஓகேவா? ஆனால் நீங்களும் இல்லை, பேமும் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஜங்குக்கா. நான் வேணா இந்தியா போயிடட்டா? அதெல்லாம் போகக்கூடாது. இங்கே தான் இருக்கணும். நீ இந்தியா போயிட்டா அங்கே எப்படி என்னால் வர முடியும்? இங்கே இருந்தாவாச்சும் அப்பப்போ என்னை வந்து பார்ப்பேன். நான் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுவேன். உன்னோட அழகான அந்த சிரிப்பை நான் பார்ப்பேன். அங்கே போயிட்டா எப்படிடி? அங்கே வீடியோ கால் கூட பண்ண முடியாது. ஃபோன் கூட பண்ண முடியுமான்னு தெரியல. போகாதடி ப்ளீஸ். இங்கே இருக்கியா? போகல. ஆனால் பேமை மட்டும் நான் என் கூட கூட்டி வச்சுக்கிட்டா? ப்ளீஸ் ஜங்குக்கா. அவன் ட்ரைனிங் சென்டர்லாம் இருக்க வேண்டாம், என் கூடவே இருக்கட்டும். நான் அவனை நல்லா பார்த்துப்பேன் ஜங்குக்கா. சரிம்மா, உன் பேமை உன் பையனை உன் கூடவே வச்சுக்கோ. ஆனால் உன் பையன் வந்துட்டதுக்கப்புறம் என்னால் மறந்துடக்கூடாது. ஓகேவா? கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் என்னை பார்க்க வந்துடணும். அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்தியன் ஸ்டைல் பொண்ணாக வரணும். சரி. அப்புறம்டி, என் ஐயோ அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட ஆல்பம் எதுனா ரிலீஸ் ஆச்சுன்னா அதையுமே என்கிட்ட வந்துட்டு கரெக்டாக காமிச்சிடணும். ஓகேவா? நல்லா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோடி. அவங்களோட வீடியோஸ் என்ன பார்த்தாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. என்னை பார்க்க வரும்போது அவங்களோட வந்து காட்டிடணும். ஓகேவா? எது? ஐயோ அக்காவா? அதுவும் ஏன் ஐயோ அக்காவா? இல்லை, எனக்கு புரியல ஜங்குக்கா. இங்கே ஒருத்தி அழுதுட்ருக்கேன், உங்களை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் உங்கள் ஐயோ அக்காவை கூட்டிகிட்டு வரணுமா? அதுவும் என் ஃபோனில் அவங்கள டவுன்லோட் பண்ணி அவங்க வீடியோஸ், எம்விஸ், அவங்க ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி உங்ககிட்ட காட்டணுமா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் உங்கள் ஒய்ஃப், அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டி மட்டும் போதும், வேறு யாரும் வேணாம், எந்த அக்காவும் வேணாம். உங்களுக்கு அப்படி ஐயோ அக்காவை பார்க்கணுன்னா சொல்லுங்கள், நானும் என் ஹீரோவை பார்த்துக்கிறேன்.
ஆ எது ஹீரோவா? ஆ ஆமாம், உங்களுக்கு தெரியும்ல, இந்தியன் ஆக்டர் ஒருத்தர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் வேணும்னா அவரை பார்க்கவா நீங்கள் வர்ற வரையும்? ம் இல்லடி, நான் சும்மா சொன்னேன். அக்காலாம் வேண்டாம், நீயே போதும், ஓகேவா? அந்த ஆக்டர்லாம் பார்க்கக்கூடாது. இல்லை ஜங்குக்கா, நீங்கள் வர வரையும் எனக்கு போர் அடிக்கும்ல. நான் அவரையே பார்த்துட்டு அவர் அவ்வளோ அழகாக சிரிப்பார் தெரியுமா? ஜோ க்யூட் அவர். நான் அவரே பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வேண்டாம், எனக்கு அவர் போதும். நடி என்ன நினச்சிட்ருக்க? அப்போல்லாம் சொல்லக்கூடாது. பாவண்டி நான். ப்ளீஸ் டி. புரியுதில்ல, இப்போ புரியுதில்ல? என்னை விட்டுட்டு ஐயோ கட்ட போவீங்களா? போக மாட்டேன். நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும், வேற யாருமே வேணாம். அது ஐயோ அக்கா, ஐயோ அக்கா. அந்த அக்கா கிட்ட அப்படி என்னதான் இருக்குது ஜங்குக்கா? அந்த அக்கா என்கிட்ட இல்லாததெல்லாம் அந்த அக்கா கிட்ட இருக்கா? நானும் பார்த்தேன் உங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம். அப்படி கொஞ்சுறீங்க, அப்படி பார்க்குறீங்க. அவ்வளோ வெக்கம். அவங்க ஸ்டேஜில் எதனா பேசினா போதும் கண்ணை எடுக்கிறதே இல்லை. அந்த அக்காவே பார்த்துட்டே இருக்கீங்க. அதில் வேற நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது என்னோடய க்ரஷ் ஐயோ தான் அப்படின்ட்டு வேற சொல்லி வச்சுருக்கீங்க. நல்ல வேலை அவங்க கமிட் ஆகிட்டாங்க, இல்லைனா என் கதை அவ்வளோதான். எப்போ ஐயோ அக்கா கேட்குது உங்களுக்கு? ஏன் அதுவும் ஏன் ஐயோ அக்கா? ஏன் ஐயோ அக்கா? அது என்ன ஏன்? உங்களோட ஐயோ அக்காவா அவங்க? இங்கே பாருங்க, இதுக்கு மேலே ஏன் ஐயோ அக்கான்னு என்கிட்ட வந்தீங்க அவ்வளோதான். நான் சும்மா சொன்னேன்டி. அவங்க என் ஐயோ அக்காலாம் இல்லை, அவங்க அக்கா அவ்வளோதான், என்னோட சீனியர். அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கும்டி, அவங்க நல்லா பாடுவாங்க, அதனால பிடிக்கும். மேபி அப்போ இருந்த சின்ன வயசில் ஏதோ சொல்லியிருப்பேன், அதெல்லாம் அறியாத வயசு, தெரியாமல் பண்ணியிருப்பேன், ஓகேவா? இப்போ என் பொண்டாட்டி நீ இருக்கல்ல, உன்னை மட்டும்தான் பார்ப்பேன், உன்னை மட்டும்தான் கொஞ்சுவேன், நீ மட்டும்தான் என்னோடது, உன்னை மட்டும்தான் என் பொம்மன் கொஞ்சுவேன், போதுமா? சரி, என்னமோ சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்களேன்னு நம்புகிறேன். உண்மையாக தாண்டி சொல்கிறேன், நம்புடி. ஆம்பளைங்களை நம்புங்க எப்போவுமே. ஆனால் உங்களை என்னால் நம்பவே முடியாது. ஏன்டி? என்னையா நம்ப முடியாது? நான் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? ஆமாம் ஆமாம், நல்ல பையன்தான். ஜிம்முனாச்சும் நான் ஃப்ளர்ட் பண்ணுவேன்னு சொல்லிடுவார், நான் ஃப்ளர்ட்டிங் கிங் தான் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதான் லைவ்லலாம் பார்க்குறேனே. ஆமாம், எப்படிலாம் ஃப்ளர்ட் பண்ணுறீங்க? எப்பா, ஆனால் ஜிம்மில் அப்படி கிடையவே கிடையாது. அவர் வெக்கப்படுவார். ஆனால் நீங்கள் அப்படியே ஆப்போசிட் ஜங்குக்கா, சரியான சேட்டை நீங்கள். ஒரு பொண்ணை ஒரு லைவில் சொன்னான், நீங்கள் எப்போவுமே என் மைண்டு ஃபுல்லாக இருக்கீங்க, என்னால் ஒரு ஒர்க் கூட பார்க்கவே முடியல அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீங்க? ஐநோ அப்படின்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி நீங்கள் தூங்குனீங்களே, அன்றைக்கி என்ன சொன்னீங்க? ஒரு பொண்ணை உங்களோட பாடி அப்படியே ஃபுல்லாக ஷோ பண்ண சொன்னால் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு வேற ஒரு ஷைனஸ். அப்புறம் ஒரு பொண்ணு குட் நைட் கிஸ் கேட்குறா, நீங்களும் உம்மா அப்படின்னு கொடுக்குறீங்க. எனக்கு புரியல ஜங்குக்கா. நான் எங்கடி அவங்களுக்கு கொடுத்தேன்? அந்த சாக்கில் நான் உனக்கு தானே கொடுத்தேன். அன்றைக்கி கூட என் ஃபேஸ் கூட காட்டாமல் வெறும் சீலிங்கை தானடி காட்டிகிட்டு இருந்தேன். அப்போது உன்னை தாண்டி கிஸ் பண்ணேன், அவங்களுக்கு கொடுக்கலடி. அவங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை, நிஜமா உனக்கு மட்டும்தான் கொடுத்தேன். அவங்க என் தங்கச்சி, அவங்க ஆர்மிஸ், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லடி, நம்படி என்ன. உடனே சொல்லிட வேண்டியது, என் தங்கச்சி என் ஆர்மிஸ்னு. சரியான கேடி ஜங்குக்கா நீங்கள். அப்போலாம் இல்லடி, நான் ரொம்ப நல்ல பையன். ஆமாம் ரொம்ப நல்ல பையன்தான்.
ஸோ உங்கள் டேஸ்லாம் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்து ஸ்கிப் ஆகுது. நீங்கள் முன்னாடி ஃபீல் பண்ண மாதிரி இப்போ வந்து ஃபீல் பண்ணலை. ஜங்குக்கு உங்ககிட்ட அப்படி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீல் பண்ணணும்னு தோணலை. அவர் சொல்கிறது தான் கரெக்டு. நம்ம எப்போவுமே வந்து ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணணும். அவருக்காக நம்ம சிரிச்சிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடுறீங்க. ஸோ அவர் உங்களை வந்து வெளியிலலாம் கூட்டிகிட்டு போவார், நிறைய பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் நேரம் கூட வேஸ்ட் பண்ணலை. உங்களை எப்போவுமே வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாப்பியாக வச்சுப்பார். நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அது எல்லாமே வாங்கி தருவார். ஸோ அவ்வளோதான்டா இந்த ஒரு பார்ட். இந்த பாட்டோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப மொக்கையாக இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. நான் டூரேஷனும் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு போட்டிருக்கேன் அதில். ஏன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மனசே இல்லை. ரெக்கார்ட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். மேபி நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த பாட்டு வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருந்திருக்கும். சாரி, என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு உங்களை வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பாட்டாக வந்துட்டு கொண்டு வரேன். ஓகே, லவ் யூ ஆல். டாட்டா.